ஒரு தக் லைஃப்ல ஒன்றும் கிடையாது, கேம் சேஞ்சர்ல ஒன்றும் கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட பெரிய ஹைப் பண்ணல. இந்த படத்துக்கு அவ்வளவு ஹைப் இல்லை. அப்படி பார்த்தா நீங்க இன்னைக்கு தனுஷ் படத்தோட 2 படம் சேர்த்து போட்டிருக்காங்க. நம்ம வேற அஜித் படம் இருந்தா 4 ஷோவும் அதே போயிட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டா இந்த படம் டக்குன்னு பிக்கப் ஆகிற பாசிபிலிட்டி நல்லா இருக்கு. 3 பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. தனுஷ், ரஷ்மிகா அண்ட் இது லாஸ்ட் 90 மினிட்ஸ் அப்படி நீங்க சீட்டு விட்டு விளங்க முடியாது, அவ்வளவு நல்லா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. லாஸ்ட் 90 மினிட்ஸ் சூப்பரா இருக்கு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்வல்ல இருக்கும் பெருசா ஒன்றும் நடக்காது. தனுஷ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. கேரக்டரும் நல்லா கொடுத்திருக்காரு. நாகார்ஜுன் கேரக்டர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அவர் எப்போ ஒரு சாஃப்ட் விஜய் ஆண்டோனி மாதிரி கேரக்டர் தான் பண்றாரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்மிகா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. எல்லா படத்துலயும் ஒரு அழகி, கிளாமர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணிருக்காங்க. அப்ப நீரஜன் ஒரு வில்லன், ரொம்ப கலரா இருக்காரு. ஒரு நார்த் இந்தியன் ஏதோ தெரியாது. அந்த கேரக்டரும் நல்லா இருக்கு. லாஸ்ட் 90 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எழுந்திரிச்சு போயிடாதுங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்கும் கொஞ்சம் என்னடா இது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் நல்லா இருக்கு. பட் டிஎஸ்பி எல்லாம் நிறைய ரிப்பீட்டட் மியூசிக் எல்லாம் அவங்க படத்திலேயே ஏதோ படத்து எல்லா மியூசிக்கு ரீரெக்கார்டிங் எல்லாம் கேட்ட மாதிரி இருக்கு. 1-2 சாங்ஸ் நல்லா இருக்கு. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் 90 மினிட்ஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் எவ்வளவு நல்லா இருக்கு.